வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது நான் அமைதியா இருக்கேன் அப்படின்றதுக்காக எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சக்கூடாது. எனக்கு எல்லாமே தெரியும், நான் அமைதியா இருக்கேன்றதுக்காக நினைச்சுக்காதீங்க அப்படின்னு அவர் ஒரு உருட்டுனதுல அந்த சமஸ்தானமே ஆடி போயிடுச்சு. இந்த படத்துல சொல்லுவாங்களே, அருந்ததி படத்துல அவங்க பேசின இதுக்கு அந்த சமஸ்தானமே ஆடி போயிடுச்சு. அந்த மாதிரி விஜய் அவர்கள் உருட்டின உருட்டுக்கள்லாம் நம்ம சேர்த்து பார்க்கும்போது தஞ்சாவூர்ல கொஞ்சம் அறிவு சார்ந்து அரசியல் சார்ந்து இயங்குறாங்களே அவங்களாம் ஆடி போயிட்டாங்க. ஏன்னா இவனுக்கு மத்திய அரசு எதுகிட்ட இருக்கு, மாநில அரசு கிட்ட என்ன பவர் இருக்கு, எதுவுமே தெரியலையே. இன்னும் தமிழ்நாட்டில் என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு இதுவும் தெரியலையே. இவருக்காடா ஓட்டு போட்டு இவர் நம்ம முதல்வர் ஆக்குறது அப்படின்னு அரசியல் அறிவுள்ளவர்கள் கல்வி ஊத்தியிருக்கிறார்கள். அதுல சில முக்கியமான பாயிண்ட் எல்லாம் எடுத்து வச்சு பேசுவோம். அவர் தஞ்சாவூர் அப்படின்ன உடனே நானும் ஒரு விவசாயியாக அடுத்த ஜென்மத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் இந்த ஜென்மத்துல என்ன, எப்படியும் நீங்க நடிக்கிற தொழிலை விட்டுட்டு வந்துட்டீங்க, போங்க இப்பயே ஒரு 10 ஏக்கர்ல 100 ஏக்கர் உங்ககிட்ட இருக்க பணத்துக்கு எத்தனை ஏக்கர் வேணாலும் வாங்கலாம், வாங்கி விவசாயம் பண்ணுங்க, விவசாயிகளுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க, நீங்களும் விவசாயியா இருங்க. எப்படியும் அரசியல நீங்க ஜெயிக்க போறது இல்லை, தோக்கதான் போறீங்க. அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுங்க, ஒன்றும் கெட்டு போகல. இப்போ படத்தை நடிக்கிறத விட்டு வந்தாச்சு, எப்படி தேர்தலில் தோக்க போறீங்க, அடுத்து விவசாயம் பண்ணுங்க. இது எதுக்கு அடுத்த ஜென்மம் வரை காத்துட்டு இருக்கணும்? அதுல அவர் குறிப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே உர தட்டுப்பாடு இல்லாம நாங்க பார்த்துப்போம். எப்படி பார்த்துப்பீங்க? ஃபர்ஸ்ட் உரத்தை யாரு விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க, அந்த உரத்துக்கான மானியத்தை யாரு கொடுக்குறாங்க அப்படின்ற அறிவாது இருக்கா, பொது அறிவாது இருக்கா? அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர் அப்படின்னா என்னன்னு அவருக்கு தெரியாது. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா மாநிலத்துக்கும் எந்த அளவுக்கு உரம் கொடுக்கணும் அப்படின்றது, அது யூரியாவாக இருக்கட்டும், இல்லை டிஏபியா இருக்கட்டும், இல்லை எம்ஓபியா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான உரங்கள் எந்த அளவில் மானியம் கொடுக்கணும், எந்த அளவுக்கு மக்களுக்கு எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற முடிவு மத்திய அரசோட கட்டுப்பாடு. எப்படி நீங்க எதிர்க்க பயப்படுறீங்களே இப்போ பாஜக அரசு, இப்போதைக்கு அவங்க கட்டுப்பாடுல தான் இருக்கு. அப்ப அவங்க நீக்கிட்டு நீங்க அங்க போய் உட்கார போறீங்களா? அதாவது மாநில அரசோடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு நீங்க முதல்வராகவே வந்தாலும் மாநில அரசோடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உரத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்கறது மாநில அரசோடைய வேலை. அது கொடுக்கறதும் கொடுக்காம போறதும் மத்திய அரசு கையில தான் இருக்கு. ஸோ ஃபுல் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? மத்திய அரசு கிட்ட இருக்கு. ஸோ இவர் முதல்வராக வந்தாலும் உரம் தட்டுப்பாடு இல்லாம பாத்துக்கலாம் இவரால முடியாது. நான் தான் சொல்றேனே, மொத்த பவரும் டெல்லியில இருக்கு. அதனால ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு, என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க ஆனா அந்த அளவு கூட பாஜகவை எதிர்த்தக்கூடாதுன்ற பயத்துல தமிழ்நாடு வெர்சஸ் ஸ்டாலின் அப்படின்னு, அப்படி கிடையாது. தமிழ்நாடும் ஸ்டாலினும் ஒன்றாக சேர்ந்து பாஜகவை எதிர்க்கிறது, மோடி அரசை எதிர்க்கிறது, இந்த டெல்லி அதிகாரத்துல குவிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா டெல்லி, அதை எதிர்க்கிறது அப்படின்றத உண்மை. ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயம் மக்கள் கிட்ட பாஜக எதிர்ப்புன்றது மக்கள் கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாதுன்றதுனால இந்த டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு எப்படி மடமாத்துறாருன்னா, தமிழ்நாடு வெர்சஸ் ஸ்டாலின் இதுலயே தெரிஞ்சிச்சு நீங்க எந்த அளவுக்கு பாஜகவுக்கு சப்போர்ட்டா வேலை செய்றீங்க அப்படின்னு. இப்ப நீங்க கேட்கலாம், அதான் மாநில அரசு கண்காணிக்கலாம், இவ்வளவு கொடுங்க அப்படின்னு கேட்கணும் அப்படின்ற இது இருக்கு இல்லையா மாநில அரசுக்கு, அதை எங்க விஜய் அண்ணா கரெக்டா செய்வாரு அப்படின்னு இவங்க சொல்லலாம். விஷயம் என்னன்னா, இப்ப சமீபத்துல 2025-26 பிப்ரவரியில இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 4.9 லட்சம் மெட்ரிக் டன் யூரியா இருக்கு, அதே மாதிரி டிஏபி எம்ஓபி இதெல்லாம் இருக்கு, போதிய அளவுல இருக்கு அப்படின்றாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு என்ன சொல்றா, எங்களுக்குன்னு ஒதுக்குன இவ்வளவு யூரியா இருக்குல்ல, 100% எங்களுக்குன்னு ஒதுக்கி இருப்பீங்களா இவ்வளவு பர்சன்டேஜ், அதுல வெறும் 57% தான் எங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. நீங்க இதுல கூட மத்திய அரசு தமிழ்நாடுக்கு மோசம் பண்ணுது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆக நம்ம கேட்கறதெல்லாம், ஓ தமிழ்நாடு முதல்வர் விஜய் கேட்டாரா உடனே அதை கொடுங்க அப்படின்லாம் அங்க கொடுக்க மாட்டாங்க. அங்க போராடணும். அந்த போராட்டத்தை தான் கேட்கறாங்க இங்க இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஒவ்வொன்றுக்கும் உங்ககிட்ட போராடணுமா, உரத்துல இருந்து நிதி வரைக்கும் எல்லாத்துக்கும் உங்ககிட்ட போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் கேட்டார். ஸோ இந்த அறிவு கூட இல்லை அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 ஏக்கர் நிலம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இவர் ஃபில்டர் பண்ணுவாராம், யாரெல்லாம் தமிழ்நாட்டில் 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க, 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்க உங்க வீட்டுல யாருன்னா கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்களா? இல்லைங்க ஐயா, கவர்மெண்ட் வேலை பார்க்கலையா? அப்பனா அவருக்கு இன்ஜினியரிங் அந்த படிப்பை இந்த அரசே ஏத்துக்கும் அப்படின்னு இவர் ஏதோ புதுசா ஆட்சிக்கு வந்தோடனே பொறியியல் கல்லூரிகள்லாம் இலவசமா, அதுவும் எல்லாருக்கும் கிடையாது, விவசாயிகள் 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்க விவசாயிகள், அதுலயும் அரசு பணி இல்லை அப்படின்னா அப்ப மற்ற அடித்தட்ட மக்களுக்கெல்லாம் இவர் என்ன பண்ணுவாரு? விவசாயிகளுக்கு மட்டும் அந்த சலுகை கிடையாது,
எல்லாருக்குமான சலுகையாக தான் இந்த அரசு வந்து செயல்பட்டு இருக்கு. இப்போ கட்டட வேலை கட்டுறவங்க இருக்காங்க, தறி நெய்றவங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் கூலி தொழிலாளர் இருக்காங்க. இவங்க பசங்கள்லாம் வந்து படிப்பாங்க, இன்ஜினியரிங் படிக்கணும். அப்போ அவங்களுக்குலாம் வந்து பார்ப்பாரு, எத்தனை தறி இவர் ஓட்டுறாரு, எத்தனை பில்டிங் இவர் வந்து வேலை செய்யறாரு அப்படின்னு பார்த்து கொடுப்பீங்களா? நீங்க இப்படி சொல்றீங்க பாத்தீங்களா, நான் வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி இங்க தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6வதுல இருந்து 12வது வரைக்கும் நீங்க தமிழ்நாடு ஸ்கூல்ல, அதாவது தமிழ்நாடு அரசு பள்ளியில படிச்சிருந்தீங்கன்னா, நீங்க பொறியியல் கல்லூரி படிக்க வரும்பொழுது 7.5% இட ஒதுக்கீடு இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்படி வர மாணவர்களுக்கு கல்வி, விடுதி, போக்குவரத்து இது எல்லாமே இலவசமா இருக்கு. இது மட்டும் இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் படிப்பு படிக்க, இப்போ உங்க குடும்பத்துல நீங்க தான் ஃபர்ஸ்ட் படிக்க வரீங்க அப்படின்னா, அவங்க வந்து இன்ஜினியரிங் சேர்த்தாங்கன்னா அவங்களுக்கு கல்வி கட்டண சலுகை, அதாவது இந்த டியூஷன் ஃபீஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுலயும் வந்து அவங்களுக்கு சலுகை இருக்கு. இப்போ பொருளாதாரத்துல பின்தங்கிய குடும்பத்துல இருந்து பிஇ, பிடெக் படிக்கிறதுக்காக வர்றாங்கன்னு வைங்களேன். இப்போ அவங்களுக்கும் இந்த அரசு என்ன ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்குன்னா, சிஎம் உடைய பொது நிவாரண நிதியில இருந்து 50,000 நிதி உதவி கொடுக்குது. ஆக இது இந்த வீட்டு பையன், அவன் விவசாய வீட்டு பையன், இல்ல வேற ஏழை குடும்பத்தை சேர்ந்த பையன் அப்படிலாம் பார்க்காம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு வர மாணவர்களா அவங்களுக்கு இத்தனை சதவீதம் இட ஒதுக்கீடு. அந்த பையனுக்கு படிப்பு செலவு மட்டும் நான் ஏத்துக்கல, அந்த பையன் எப்படி வந்து போவாங்க, அந்த பொண்ணு எங்க தங்கி படிக்கும், அந்த பொண்ணுக்கான சாப்பாடுக்கு என்ன பிரச்சனை, ஸோ இது எல்லாத்தையுமே கவனத்தில் வச்சுட்டு ஆல்ரெடி இங்கே ஒரு அரசு செயல்பட்டு இருக்கு. அதுக்கு முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதினு ஒன்று ஒதுக்கி செஞ்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 1000 ரூபாய் நிதி வேற கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி ஆல்ரெடி ஒரு அரசு ஃபர்ஸ்ட் கிளாஸ் செஞ்சுட்டு இருக்கும்போது இவர் வண்டார் தூக்கிட்டு, நான் வந்து அரசு, அதை நான் என்னோட கவர்மெண்ட் வந்த உடனே விவசாய குடும்பத்தில் 2 ஏக்கர் வச்சிருக்கவங்களா பார்த்து அதில் கவர்மெண்ட் வேலை இல்லைன்னா அவங்களுக்கு பொறியியல் கல்வியில் நாங்கள் வந்து கல்வி கட்டணத்தை ஏற்றுக்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ மற்றவங்களாம் என்ன நடு ரோட்டில் போகிறதா? இதுதான் அரசு. அதாவது எல்லாருக்குமே சிந்திக்கிறது தான் அரசு. இவர் வந்து நான் குறிப்பிட்டவங்களுக்கு வந்து இப்படி சிந்திப்பேன், தஞ்சாவூருக்கு போனால் விவசாயிகளுக்கு சிந்திப்பேன், வேலூருக்கு போனால் வேற ஒருத்தவங்களுக்காக சிந்திப்பேன், இப்போ தூத்துக்குடிக்கு போனால் கடல் மீனவர்களை சார்ந்தவங்களுக்காக சிந்திப்பேன் அப்படின்ற மாதிரி ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடாது. ஒரு மாநிலத்தோட முதல்வர் அப்படின்னு ஆயிட்டீங்கன்னா எல்லாருக்குமாக சிந்திக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி சிந்திக்கிற அரசு ஆல்ரெடி இருக்கும்போது தேவையில்லாமல் இந்த மாதிரி நானும் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு இது பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, 500 குடும்பங்களுக்கு ஒரு ரேஷன் கடை அப்படின்னு. இப்போ என்ன கெட்டு போச்சு ரேஷன் கடை? இப்போ வந்து என்ன போயிட்டு இருக்குன்னா, அர்பன் ஏரியாஸில் 1000 குடும்பங்களுக்கு ஒரு ரேஷன் கடையும், ரூரல் ஏரியாஸில் 800 குடும்பங்களுக்கு ஒரு ரேஷன் கடையும் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் 500 ரேஷன் அட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க, குடும்ப அட்டை இருக்குன்னா அவங்களுக்கு பார்ட் டைமா ஒரு ரேஷன் கடையும் வந்து திறந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க யாரும் ரேஷன் கடைக்கு தேடி போக வேண்டியதில்லை. அந்த ரேஷன் கடையே உங்களை தேடி வந்து அரிசி, கோதுமை எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இவர் சொல்லியிருக்காரு, அரிசி, கோதுமை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் பாக்கெட் போட்டு நாங்கள் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் இதுலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் ரேஷன் கடை பக்கம் போலன்னு தெரியுது. ரேஷன் கடையில் டீ, கடுகு, மஞ்சத்தூள், உப்பு, ராகி சேமியாலேருந்து எல்லாமே இப்பயும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆக இவருக்கு தெரியல, நாங்கள் வந்தால் இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், ஆண் பயனாளிகளுக்கு ஆண் வந்து எடை போடுவாங்க, பெண் பயனாளிகளுக்கு பெண் எடை போடுவாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி எடை போடுறாங்கன்னா தெரியுமா? ரேஷன் கடையில் நீங்கள் போய் உங்கள் கார்டை இது பண்ண உடனே, பதிவு பண்ண உடனே உங்கள் குடும்ப அட்டைக்கு 2 கிலோ அரிசி, 20 கிலோ அரிசி, இத்தனை இது இருக்குன்னா அத்தனை கிலோ அரிசி எடை போட்டாதான் பில்லே வெளியே வரும். அப்படி இருக்கு நிலைமை. இவர் வந்து எடை போடுறவங்கள அடிச்சிருவாங்க, அதை பண்ணிடுவாங்க. இது வேணா ஆணுக்கு ஆண் போடுவாங்க, பெண்ணுக்கு பெண் போடுவாங்க. மிஷினு அது எடை இது போன போது அவங்க கொட்ட போறாங்க. இது எதுக்கு ஆணு பெண்ணு? எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது பேசாது. இப்படிதான் IAS இதில் வந்து நான் 50% பெண்கள் கொடுப்பேன், கடைசியில் பார்த்தா அது மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த அடிப்படை அறிவுமே கிடையாது. எது மத்திய அரசு கிட்ட இருக்கு, எது மாநில அரசு கிட்ட இருக்கு கேட்டால் எனக்கு எல்லாமே தெரியும். நான் வந்து ஒரு டேமு வந்து காவேரியில் உங்கள் நிலைப்பாடு என்னன்னு கேட்டால் நான் டேமுக்கு அடியில் போய் பார்ப்பேன்றது. காவேரிக்கு தண்ணி வரல, அதுக்கு மத்திய அரசு இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கு, கர்நாடகாவில் இந்த மாதிரி இருக்காங்கன்னா உங்கள் கருத்து என்ன? நீங்கள் யாருக்கு ஃபேவராக நிற்கிறீங்க அப்படின்னு உங்கள் கருத்தை கேட்குறாங்க. நான் டேமுக்கு அடியில் போய் செக் பண்ணுவேன் அப்படின்னு பேச, இதுக்கு அது பதில் இல்லையே அப்படின்ற மாதிரி அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழல் இல்லை அப்படின்னு நெஞ்சு நிமித்திட்டு சொல்லுங்க பார்ப்போம், ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் சொல்லுங்க. இந்த வடிவேல் சொல்லுவால, இந்த கரடி பொம்மை என்ன வேலை, அது கண்ணாடி சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உங்கள் கதை. அதாவது ரோல்ஸ் ராயல்ஸ் கார் வாங்கினீங்க பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் வரி கட்டாமல் ஏமாத்தினது, புலி படத்துக்கு 15 கோடியை வந்து மறைச்சிட்டு வருமான வரி கட்டினது, அதுக்கு 1.5 கோடி நீங்கள் வந்து ஃபைன் கட்டணும்னு சொல்லி கோர்ட்டு கையுமா அலைஞ்சிட்டு இருக்கு.
இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த தப்புமே பண்ணாமல் எதுக்கு உங்களுக்கு வந்து ஐடி ரைடு வந்தது? அந்த ஐடி ரைடு வந்தவரே இப்போ உங்க கூட அந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ் உங்கள் கட்சியில் இருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய படத்துக்கு 200 ரூபாய் டிக்கெட்டே 2000 விற்கிறாங்க. இதவே உங்களால் வந்து தடுத்து நிறுத்த முடியல. இவர் வந்து அடுத்தவங்க சொல்றாரு ஊழல் இல்லைன்னு நெஞ்சு நிமித்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க பாருங்க மனசாட்சி தொட்டு நான் ஊழலே பண்ணல அப்படின்னு நீங்க கணக்கு காட்டுவீங்க. அதை நீங்க பண்ண ஒரு கதை அடுத்தவங்களுக்கு பண்ணா அது வந்து ஐயா அம்மா அப்படின்றது. ரெண்டாவது பெண்கள் பாதுகாப்பை பத்தி இவர் வழக்கமா பேசுவார். ஆனா அதை பொறுத்தவரை விஜய் அவர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டார். அது என் பொண்டாட்டிக்கா இருந்தாலும் சரி, என் கூட பழகின பொண்ணா இருந்தாலும் சரி, என் கட்சியில இருக்க பொண்ணா இருந்தாலும் சரி, நான் யாருக்குமே வந்து வாய் திறக்க மாட்டேன். போன வாட்டி திருஷா அவர்கள் வந்து நைனா நாகேந்திர சொல்றாரு வீட்டை விட்டு வெளியே வர சொல்லுங்க, அப்புறமா அரசியல் பேச சொல்லுங்க. இப்போ அந்த பொண்ணுக்கும் நீங்க வந்து வாய் திறந்து பேசல, கூட வேலை செஞ்சவங்க அப்படின்றதுனால. சொந்த பொண்டாட்டியே உங்க கட்சிக்காரங்களே ரொம்ப மோசமான முறையில் கேவலமாக பேசுறாங்க. உங்க பொண்டாட்டி தான் இத்தனை வருஷம் உங்க கூட குடும்பம் நடத்திருக்காங்க. இப்போ அவங்க நடிச்சிருந்தா, சங்கீதா நடிச்சிருந்தா இந்த நடிகையோட தான் இவர் தொடர்பில் இருக்கிறாருன்ற ஆதாரத்தோடு அதை வெளிப்படுத்தியிருக்க முடியும். ஆனால் அந்த நாகரீகத்தை அவங்க மெயின்டைன் பண்றாங்க. ஆனால் உங்க கட்சி தொண்டர்கள் இவ்வளோ மோசமாக உங்க சொந்த மனைவியை இத்தனை வருஷம் உங்க கூட குடும்பம் நடத்தி 2 குழந்தைங்களை பெற்றிருக்காங்க. அவ்வளோ மோசமாக அவங்க வந்து கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு போஸ்ட்லாம் போட்டுட்டு இருக்காங்க. கையை கட்டி வேடிக்கை பார்க்கலாமா? ஒரு கணவனா ஒரு கையை கட்டி வேடிக்கை பார்க்கலாமா? என்னதான் நீங்க அரசியல் இருக்கட்டும், உங்களோட பேர் காலி பண்றதா தம் பொண்டாட்டி இப்படி இன்னொருத்த பேசுறத பார்த்துட்டு எவனாவது வாய் மூடிட்டு அமைதியா இருப்பாங்களா? நீங்க அமைதியா இருக்கீங்க. இந்த கூட்டத்துல மற்றதுக்கெல்லாம் திமுக சதின்றீங்களே, இந்த கூட்டத்துல மேடையில வச்சு சொல்ல வேண்டியதானே இது திமுகவோட சதி அப்படின்னா சங்கீத ஆதாரத்தை வெளியிட்டுருவாங்க. அதனால பம்பிட்டு வாய் மூடிட்டு இருந்திருக்காரு. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கண்டனம் இந்த மேடையில் அதை அட்ரஸ் பண்ணி இவர் பேசியிருக்கணும். இந்த மாதிரி என் பர்சனல் விஷயம், இது நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை, இதை நான் பார்த்துக்கிறேன், என் குடும்ப பிரச்சனை வச்சு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ற தைரியம் ஏன் விஜய்க்கு இல்லை? அப்போ நீங்க பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசக்கூடாது. கூட பழகின பொண்ணா இருந்தாலும் சரி, கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, யாரு வேணாலும் நீங்க கேவலமா பேசுங்க. ஆனா நான் முதல்வர் ஆகணும், அதுக்கான வேலையை மட்டும் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு பல விஜய் ரசிகர்கள் தொண்டர்களே இப்ப என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த மாதிரி நீ ஒழுக்கமா இருக்கியா, உங்களுக்கு முட்டையை கொடுக்க முடியல, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, நடிச்சுட்டே இருந்திருக்கலாம், மரியாதையாவது மிஞ்சிருக்கும், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு அவங்களே பண்ணாங்க. ஆனால் இதில் முரட்டு முட்டை கொடுக்குறாங்களே, அவங்களாம் நம்ம நினைக்கிற மாதிரி ரசிகர்கள் கிடையாது. இவங்களா ஒரு மீடியா வச்சிருக்காங்க. இந்த மீடியா வச்சு இவங்களா பல ஐடியில் ஃபேக் ஐடியில் இது பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு வந்து நிரூபணம் கேட்பாங்க. இப்போ இது வரைக்கும் ஃபேக் ஐடி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ஃபேக் சேனல், இப்போ சன் நியூஸு, நியூஸ் 7லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த நம்ம அந்த காலத்துலலாம் ஊருக்கு போனோம்னா சோப்பில் டூப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சாம்பிளை டூப்ளிகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சாப்பிட்ற பிஸ்கெட், காப்பி தூள் இதெல்லாம் டூப்ளிகேட் போட்டிருப்பாங்க. பேக்கெட் அதே மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு எழுத்து மட்டும் மாறி இருக்கும். அதே மாதிரி இப்போ சேட்டலைட் மீடியா இருக்கு பார்த்தீங்களா, இந்த சேனல்களுடைய லோகோவை மாற்றி அதே மாதிரி இப்போ நான் சன் நியூஸ் வந்து ஒரு போஸ்ட் போட்டால் எப்படி போடுவாங்களோ அதே மாதிரி போடுறது, நியூஸ் 7 வந்து என்ன போஸ்ட் போட்டால் அதே மாதிரி போடுறது. ஆனால் அதோடைய சேனலோட இது ஒத்துக்க வச்சா அந்த நியூஸ் 8ன்றதுல நியூஸ் 7 அப்படின்னு போடுறது. ஸோ எது அந்த மாதிரி வச்சு இவங்களுக்கு ஃபேவரான நியூஸ் எல்லாம் பரப்புறது. என்னென்ன ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த டீம் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இந்த பொழப்பு தேவையா? எதிர்க்கிறீங்கன்னா கொள்கை ரீதியாக எதிருங்க. அவங்க விமர்சனம் பண்ணா அதுக்கு எதிர் விமர்சனம் பண்ணுங்க. ஆனா குடும்ப சண்டைக்கெல்லாம் கொண்டு போய் திமுக தான் காரணம் அப்படின்றீங்கன்னா நாளைக்கு எப்படி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்றிய அரசு கொடுக்கலாம், அவங்க எதிர்க்கு மேடம் இல்ல திமுக ஆட்சியில் இதை பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப மோடி சொல்லிட்டு இருப்பார், நீங்க எதுக்கு எடுத்தாலும் நேரு, எதுக்கு எடுத்தாலும் இந்திரா காந்தி அம்மையார், எதுக்கு எடுத்தாலும் அப்போ செத்தவங்க எல்லாம் இழுத்துட்டு இருப்பார். அதே ஸ்டைல தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் திமுக திமுக திமுக. ஸோ ஆக்கப்பூர்வமா எதுவுமே பேசுறது கிடையாது. இப்போ இவர் உதாரணத்துக்கு இப்போ விவசாயிகளை பத்தி இவர் பேசினார்ல, விவசாயிகளுக்காக நான் இருக்கிறேன், நானும் வந்து மற்றவங்கள மாதிரி டெல்டாக்காரன் அப்படின்னு டால்டா ஊத்த விரும்பல அப்படின்றீங்களா? இப்போ சமீபத்தில் மத்திய அரசு கிட்ட மாநில அரசு ஒரு கோரிக்கை வச்சிருக்கு. என்ன கோரிக்கை அப்படின்னா, இந்த நெல்லோடைய ஈரப்பத பர்சன்டேஜ் அப்படின்றது 17 இருக்கு, 17 இல்லாமல் 22 அப்படின்னு நீங்க உயர்த்தணும். அப்படி உயர்த்தும் போது தான் அதிகப்படியான மழையில நடையும் போது அந்த ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது நீங்க மத்திய அரசு எடுத்துக்கலாம். ஸோ எந்த பர்சன்டேஜ் வைக்கணும் அப்படின்றது மத்திய அரசு கையில் இருக்கு. ஸோ இந்த 17 22 நீங்க உயர்த்தணும் அப்படின்னு தொடர்ந்து மாநில அரசு கேட்டுக்கொண்ட போதும் மத்திய அரசு இல்லை, அதை நாங்கள் எடுத்தா எங்களுக்கு நஷ்டம், நாங்கள் அது வந்து கெட்டு போயிடும், அது வேஸ்ட் ஆயிடும், நான் 22% உயர்த்த மாட்டேன், நான் ஆளெல்லாம் அனுப்பிச்சு செக்கெல்லாம் பண்ணாங்க. ஆனால் இதுவரை எந்த அறிவிப்பும் வரல. ஸோ இப்படி இது மாதிரியான ஒரு நிலைமை இருக்குல்ல, அதை பத்தி ஏதாவது நீங்க பேசலாம்ல? ஏன் மத்திய அரசு வந்து ஈரப்பதத்துக்கு 22
52% உயர்த்த மாட்டேது, மாநில அரசு கேட்டோம், நீங்க வந்து கம்னு இருக்கீங்க அப்படின்னு அதை பத்தி வாயை திறக்கல. இன்னொன்று வந்து மீனவர்கள் பாதுகாப்புக்காக நீங்க வந்து நடவடிக்கை எடுத்தாகணும். என்ன நடவடிக்கைன்னா, இப்போ மீனவர்களை, தமிழ்நாடு மீனவர்களை வந்து இலங்கை அரசு இந்த மாதிரி எல்லை தாண்டி வந்து மீன் பிடிக்கிறாங்கன்னு சிறையில் அடிக்கிறாங்க, போட்டெல்லாம் கைப்பற்றுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் ரொம்ப காலமாக போயிட்டு இருக்கு. எனக்கு நினைத்தாலே ராமேஸ்வர கடல் மீனவர்கள், அதாவது மற்ற மீனவர்களாக பிடிக்கும் போது இந்தியா மீனவர்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் பிடிக்கும் போது மட்டும் தமிழக மீனவர்கள்ன்ற ஓரவஞ்சனையை மத்திய அரசு செஞ்சுட்டு தான் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைன்றது ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. இப்போ இதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க யாரை கண்டிச்சிருக்கணும்? இது வந்து மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கா? மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. ஒன்றிய பாஜக அரசே இல்ல காங்கிரஸ், இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்தப்போ சரி, இல்ல பாஜக இருந்தப்போ சரி, மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க பேசியிருந்தா நியாயம். அதை விட்டுட்டு மாநில அரசு இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும், போதிய பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க பேசுறீங்க. சரி, நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்கன்னா, நானும் அதே மாதிரி லெட்டர் எழுதுவேன், கடிதம் எழுதுவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆக மொத்தம் யார் இங்க முதல்வராக உட்கார்ந்தாலும் கடிதம் எழுதுவது, அழுத்தம் கொடுப்பது மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா மற்ற எல்லா பவரும் அங்கதான் இருக்கு, எங்க டெல்லியில இருக்கு. அதனால்தான் ஒட்டுமொத்த பவரை நீங்க வச்சிட்டு இருக்கீங்க. ஒன்னொன்னுக்கும் உங்ககிட்ட கெஞ்ச முடியாது, மாநில அரசுக்கான உரிமையை கொடுங்க அப்படின்னு சமீபத்தில் அறிக்கையை கூட தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். இப்படி எந்த அரசியல் புரியுதுமே இல்லாம வீட்டுக்கு வீடு விஜய் இருக்காரு, வீட்டுக்கு வீடு விசில் அடிக்கும். எந்த விசில்? பிரஷர் குக்கர் விசிலா, பால் குக்கர் விசிலா? ஸோ எப்படி ஏதோ ஒரு விசில் வந்து அடிக்குதான் போகுது வீட்டில். அதனால அதை வச்சுட்டு இவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வீடு விசில் அடிப்பாங்க. என் தொண்டர்களே பிரச்சாரத்துக்கு வந்துட்டாங்க, குழந்தைங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு. உண்மைதான், இந்த குழந்தைங்களுக்கு விவரம் தெரியாது, அதனால குழந்தைங்க சொல்லிட்டு இருக்கு. அவங்க வளர்ந்து 18 வயசு ஓட்டு போடும் போது விவரம் தெரிஞ்சிடும். ஓஹோ, இது ஒரு டுபாகூர் சக்தி போல இருக்கு தாவேக்கா, ஆனா இதை நம்பி பயன் இல்லை. அதை சொல்லுவாங்களே, உண்மையிலே இது டம்மி பீஸ் தான் போல அப்படின்னு பிரபு சொல்லுவார் பார்த்தீங்களா, வடிவேலை பார்த்து. அந்த மாதிரி இப்ப விவரம் தெரியாம சொல்லிட்டு இருக்க குழந்தைங்களாம் வளர்ந்து வந்து இந்த திராவிட மாடல் கட்சிகள் நமக்கு என்னென்ன செஞ்சிருக்கு, எவ்வளவு நன்மை இருக்கு அப்படின்ற அந்த புரிஞ்சுக்கிற தன்மை வரும்போது தானா இந்த மாதிரியான டுபாகூர் சக்தி கிட்ட இருந்து விலகி இங்க வந்துருவாங்க அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க குழந்தைங்களா இருக்க இருந்தா நீங்க இந்த மாதிரி கூட்ட முடியும். சொந்த தொண்டர்களை பத்தியே எந்த கவலையுமே இல்லை, குடும்பத்தை பத்தியே கவலைப்படாத தொண்டர்களை பத்தியே கவலைப்பட போறாங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கான மீட்டிங் வரும்போது அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ரோட்ல வந்து நடந்திருக்கு, எல்லாம் விழுந்து கிடக்குறாங்க உங்க தொண்டர்கள் தான். நீங்க என்ன அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கையை இது பண்ணீங்க? எத்தனை வாட்டி சொன்னாலும் உங்க பேச்சை உங்க தொண்டர்களே கேட்க மாட்டாங்க. உங்க கட்சியே உங்களால இன்னும் சரியாக நிர்வாகம் பண்ணவோ அதை கட்டுக்குள்ள வச்சிருக்கவோ முடியல. மற்ற கட்சியெல்லாம் வைக்கலையா? இப்ப திமுக உதாரணத்துக்கு விட்டுரும், திமுகவையும் உங்களையும் சொல்லி சொல்லி எனக்கு போர் அடிச்சு போச்சு. ஒன்றும் இல்லை, நாம் தமிழர் இப்ப சமீபமா ஒரு கூட்டம் நடத்தினாங்க. எவ்வளவு பெரிய கூட்டம் கூடுச்சு, ஒழுக்கமா தான் நடத்தினாங்க. நீங்க எப்போ கூட்டம் வச்சாலும் அங்க 4 பேருக்கு ஆக்சிடென்ட், 2 பேர் ஏதாவது அசம்பாவிதம், ஒருத்தராவது குறைஞ்சபட்சம் உயிரோடணும், இந்த மாதிரியே தான் நடத்திட்டு இருக்கீங்க. அங்க அந்த அளவுக்கு கூட்டம் கூட இல்லை. அதை வந்து லைன் விட்டீங்கன்னா அழகா உள்ள வரும். ஆனா அடி தடி அப்படியே பேரிகார்டெல்லாம் உடைச்சிட்டு, ஏன் எதுக்கு? இப்போ பேரிகேடை உடைக்காம போய் பார்த்தா அவங்க அண்ணன் பார்க்க முடியாதா? அவர் அங்கதான் இருக்க போறாரு, அடுத்த சில நேரங்களும் அங்கதான் இருக்க போறாரு. எதுக்கு இந்த பேரிகேடை உடைச்சிட்டு போறது? கேட்டா போலீஸோடைய சதி, போலீஸ் இப்படி பண்ணிடுச்சுன்னு போலீஸ் மேல திமுக சதி, போலீஸ் சதின்னு அப்படியே பழிய தூக்கி போறது. சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு அப்படின்றது நீங்களா கொண்டு வர வேண்டியது. மற்ற கட்சிகள்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த போலீஸ் பிரச்சனையும் வரமாட்டேங்குது, எந்த இதுவும் வரமாட்டேங்குது. இப்போ நாம் தமிழர் பண்றாங்க, பாஜக பண்றாங்க. முந்தானேத்து கூட மோடி வந்தார், அப்போ கூட்டம் நடந்தது, அங்கே இப்படி அடிச்சு பிடிச்சிட்டு போனாங்க. ஏன் நீங்கள் மட்டும் இப்படி இருக்கீங்க? நீங்களும் பிரச்சனை பண்ணி பொதுமக்களுக்கும் நிம்மதியை நீங்கள் வந்து தாவேக்கா கட்சி தொண்டர்கள் தொடர்ந்து இது பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை கண்ட்ரோலில் கொண்டு வர முடியல. இவர் வந்து சொல்கிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படி அப்படின்னு. ஸோ அதே அரைத்தமாவை தான் அரைச்சிருக்காரு வழக்கம் போல். இதில் இன்னொரு காமெடி விஷயம் என்னன்னா, என் நெஞ்சில் குடியிருக்கும் தஞ்சாவூர் மக்களே, ஏன் தஞ்சாவூர் போனோடனே தஞ்சாவூருக்கு பிளாட் போட்டு வித்துட்டார். அப்போ மற்றவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கும்போது அந்தந்த மாநிலத்துக்கு போகும்போது, அந்தந்த மாவட்டத்துக்கு போகும்போது அந்தந்த மாவட்டத்துடைய மக்கள் மட்டும் நெஞ்சில் குடியிருப்பாங்க. இப்போ வாடகை லீஸு கொடுவார். இப்போ இந்த மாதிரி இத்தனை மணி நேரத்துக்கு இவங்க லீஸு முடிஞ்சிச்சு, நீங்க போகலாம். இப்போ திருவண்ணாமலைக்கு வந்துட்டு, திருவண்ணாமலை மக்களே, நெஞ்சில் குடியிருக்கும் திருவண்ணாமலை மக்களே அப்படின்னு. இதில் வந்து ஒரு மாவட்ட மக்களை வந்து லீஸு கூட மறந்துட்டார். அதுதான் வந்து வேலூர். நெஞ்சில் குடியிருக்கும் தஞ்சாவூர் மக்களே, நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே, தொகுதி பங்கீடுறது தப்பா முடிச்சுட்டார் நினைக்கிறேன். அது வேற, அது வந்து தொகுதியில போய் பங்கீடு பண்றது, உங்க நெஞ்சை வந்து பங்கீடு பண்றது இல்லை. ஸோ அதுலயே அவர் சொல்லிட்டார், நான் போன இதுல மறந்துட்டேன், வேலூர்ல மறந்துட்டேன், அதனால இங்க சொல்றேன். ஒரு நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே, அந்த மாவட்டத்துல அங்க இருந்து சொல்றதுக்கே மறந்து போற நீங்க தான் வந்து மிகப்பெரும் ஆளுமை. நீங்க வந்தவொடனே இங்க சட்ட ஒழுங்கு சரியாயிடும், நீங்க வந்தவொடனே பெண்களுக்கு பாதுகாப்பு வந்துடும். சரி, அதெல்லாம் எப்படி செய்வீங்கன்னு கேட்டா வாயை திறக்க மாட்டார்.
எனக்கு தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். நான் வந்தா விஜய் வந்தா இதை பண்ணிடுவார், அதை பண்ணிடுவார். எதை பண்ணிடுவார்? இப்போ இருக்கிறத விட என்ன ஸ்பெஷலாக பண்ணிடுவார்? கேட்டால் நீட்டை வந்து ரத்து பண்ணுறாரு, பண்ணலை. அவர் ரொம்ப தெளிவாக ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே சொன்னார், காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி அமைக்கும், இந்தியா கூட்டணி ஆட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் அமையும் பொழுது நாங்கள் நீட்டை ரத்து செய்வோம். ஸோ காங்கிரஸ் வந்து அங்கே ஆட்சி அமைக்க முடியல, அதனால நீட்டை ரத்து பண்ண முடியல. அவர் எடப்பாடியை சட்டமன்றத்தில் கேட்டார், ஏன்பா நீங்கள் தான் இப்போ அவங்க கூட ஆளுங்கட்சி கூட கூட்டணி வைக்கிறீங்க, கூட்டணி வைக்கிறதுக்கு இதை ஒரு இதுவாக கேளுங்க, நாங்கள் உங்க கூட கூட்டணி வைக்கணும், நீங்க நீட்டை ரத்து பண்ணுங்க, அப்பதான் மக்கள் என்ன மதிப்பாங்க, நீட்டை ரத்து பண்ணுங்க கேளுங்க. நாங்க இதுவரைக்கும் எடப்பாடி அவர்கள் வாய் திறக்கல. அவரை பார்த்து ஒரு கண்டனம் வந்து விஜய் அவர்களால் கொடுக்க முடியல. ஏங்க நீங்க கூட்டணி வைக்கிறீங்களே பாஜக கூட, நீட்டை அவங்க தான் இது பண்ணிட்டு இருக்காங்க, நீட்டை ரத்து பண்ண சொல்லி அதிமுக ஏன் கேட்க மாட்டேங்குது, அந்த கோரிக்கையை முன்வைக்க மாட்டேங்குது அதிமுக அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி அதிமுக பார்த்து கேட்கறதுக்கு துப்பு இல்லை. ஆனா தொடர்ந்து திமுக திட்டணும். இந்த திமுக திட்டியே நான் வந்து கட்சியை வளர்ப்பேன், ஆட்சியை பிடிப்பேன், மனக்கோட்டை கட்டினா அது ஒரு போதும் நடக்காது. இன்னும் என்னென்ன மாவட்டங்கள் போறாங்க, எத்தனை பேர் அடிபட்டு கையை காலை உடச்சுக்க போறாங்க, என்னென்ன மாதிரியான உளறல்கள் உளர போறாரு, எப்படியான உருட்டுகளை உருட்ட போறாரு அப்படின்னு தெரியல. குறைஞ்சபட்சம் ஒரு பேச்சு பேசும்போது, மேடை பேச்சுக்கு பேசும்போது எது மத்திய அரசு கண்ட்ரோல்ல, எது மாநில அரசு கண்ட்ரோல்ல இருக்குன்னு தயவு செய்து படிச்சுட்டு வந்து பேசுங்க. முதல்வர் ஆகணும்னு ஆசைப்பட்ட பத்தாது, இங்க நிறைய விஷயம் இருக்கு. ஒரு மாநிலத்தோட முதல்வர்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கட்சியை கட்டுப்பாடாக நடத்த போடுறது சாதாரண விஷயம் கிடையாது. முதல்ல அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுங்க, அப்புறமா சிஎம் ஆகலாம்.